வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெந்தயம் நமது சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து பெட்டகங்க. வெந்தயத்தில் நார் சத்து, புரதம், இரும்பு சத்து, மேங்கனீஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்குங்க. இந்த கோடை காலங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவுப் பொருளாக தான் வெந்தயம் இருக்குது. ஏன்னா இது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து கோடைக்கால பிரச்சனைகளிலிருந்து நம்மை தீர்த்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். இதுக்கு நம்ம இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை இரவில் தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையிலே அந்த தண்ணீரை குடித்து விட்டு வெந்தயத்தை மென்று சாப்பிடலாம். இல்லைனா வெந்தயத்தை சமைத்து எடுத்துக்கலாம். இல்லைனா முளை கட்டிய வெந்தயத்தை சாலட்டுகளை சேர்த்தும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது வெந்தயத்தின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயம். ஸோ வெந்தயம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை நமக்கு தூண்டும். மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட் உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்தி சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை நமக்கு தடுக்குங்க. ஸோ அப்போ ஹை லெவல் பிளட் சுகர் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஹை லெவல் பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் நம்ம லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். அது என்ன லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய நார் சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் தான் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த மாதிரி சர்க்கரையினுடைய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் வெந்தயத்தில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கே தவிர ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை உயர்த்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எதுவும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் வரக்கூடாது அப்படின்னாலுமே இப்போ இருந்தே வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நலமோடு நீங்கள் வாழ்வீங்க. செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்குங்க. ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயத்தில் இருக்கிறதால குறிப்பாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. அதிக நார் சத்து வெந்தயத்தில் இருக்கிறதால இது குடல் இயக்கத்தை சீராகும். அதனால் அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக அசிடிட்டி, அந்த அமிலத்தன்மை கூட இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பசை போன்ற திரவம் இறைப்பையினுடைய சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி நெஞ்செரிச்சல் மற்றும் புண்களை நமக்கு குறைச்சிரும். அதனால தான் அசிடிட்டி உங்களுக்கு கியூர் ஆகிடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை மிகச்சரியாக செரிமானம் வைத்து அந்த கடினமான உணவு மூலக்கூறுகளையும் உடைத்து எளிமையாகவே செரிமானம் செய்ய வைத்து செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்களை ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை தான் வெந்தயம் செய்யுது. அப்போ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட வைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படின்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருந்தால் தான் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான கிடைக்கும். இதயத்தினுடைய செயல்பாடு ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ப்ராப்பராக நடக்கும். ஆனால் அந்த மாதிரி கிடையாம நம்மளுடைய ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கெட்ட கொழுப்பை. ஸோ அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து மீண்டும் படியாமல் தடுத்து ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுத்துக்கலாம். ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான நோய் தொற்று எதுவுமே நமக்கு ஏற்படவே ஏற்படாது. இதயத்தை இதன் காரணமாக பன்மடங்கு நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். இதய தசைகளை எல்லாம் வலுவாக நம்ம வைத்துக் கொள்ள முடியும். இதய துடிப்பு சீராகவே இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் எப்போதுமே தங்கு தடை இல்லாமல் கிடைச்சிட்டே இருக்குங்க. ஸோ அதனால தான் அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்திருக்குங்க. ஸோ இது எலும்புகளினுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த அடிப்படையான ஊட்டச்சத்து. அப்போ மூட்டு வலி அல்லது வாதம் இருக்கிறவங்க, முடக்குவாதம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு மருந்தாக, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான மருந்தாக எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு, எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு வெந்தயம் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் காரணமாக அவங்களுக்கு அந்த எலும்புகள் பலம் பெறும்போது அவங்க கீழே விழுந்துட்டாலுமே அவங்களுக்கு அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு
மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாது. அவங்க கீழே விழுந்தா கூட அவங்களுடைய எலும்புகள் வந்து எந்த விதமான சேதமும் அவங்களுக்கு ஏற்படாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய எலும்புகள் வந்து வலுவாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கணும்னா வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வெந்தயத்தை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது அது நீண்ட நேரம் நம்மளுடைய பசியை வந்து கட்டுப்படுத்துது. இதன் காரணமாக நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள், நொறுக்கு தீனிகள், கிரேவிகள் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்குங்க. அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே நமக்கு இருக்காது. அதனால் வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை வந்து சீராக்கிறதுக்கு தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் எரித்து கலோரிகளாக மாற்றி உடல் எடை குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அப்போ தான் அதனுடைய பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது வெயிட் லாஸ் வந்து நிச்சயம் சீக்கிரமாக வந்து பண்ணிக்கலாம். பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது. கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதிகப்படியான மது அருந்துதல் அல்லது தவறான உணவு பழக்க வழக்கம் இதன் காரணமாக கல்லீரலில் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்க. ஸோ அதிகப்படியாக மது அருந்தது, தவறான உணவு பழக்கம் அப்படின்னா நார் சத்து, நீர் சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் ஃபுட்ஸ், அசைவ உணவுகள்லாம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்றது, இது எல்லாமே கல்லீரலில் பாதிக்கும். கல்லீரலில் நச்சு கழிவுகளை சேகரிக்கும். கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகளை ஏற்படுத்தும். அதனால் கல்லீரலில் வீக்கம் ஏற்பட்டு கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரல் அலர்ச்சி நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். கல்லீரலுடைய செல்கள் வந்து உங்களுக்கு புதுப்பிக்கப்படாமல் அழிஞ்சு போயிடும். அப்போ கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்பட்டு நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும். நீர் சத்து, நார் சத்து போன்ற ஆரோக்கியமான கல்லீரலை பராமரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அப்போ கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளையும் கொழுப்பு படிவுகளையும் நீக்க வேண்டும் அப்படின்னா வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வெந்தயம் ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக நார் சத்து, அமினோ அமிலங்கள் எல்லாம் கொடுத்து நச்சுக்கழிவுகளை கல்லீரலிருந்து அகற்றி, அதே போல் கொழுப்பு படிவுகளையுமே அகற்றி கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து புதுப்பிக்க வைக்கும். அப்போ ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக கல்லீரல் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தயம் தான் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அப்போ ஆரோக்கியமாக ஒரு உறுப்பாக தன்னைத்தானே செல்களை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு உறுப்பாக கல்லீரலை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சருமம் பராமரிப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி பண்பு, அந்த ஆன்டிபயோட்டிக் பண்பு இருக்குங்க இல்லையா, அது வந்து சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இதனால் முகப்பொரு கூட நீங்கள் வெந்தயத்தை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வராது. வெந்தய தூளை நீங்கள் பேஸ்ட் போல செஞ்சு முகத்தில் தடவும் போது முகப்பொருட்கள் உங்களுக்கு வந்து குறையும். அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை வந்து தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் உங்களுடைய அந்த முகத்தை நீங்கள் கழுவிட்டு தூய்மையான துணியில் உங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் துடைக்கணும். தொடர்ந்து நீங்கள் செய்யும் போது அந்த ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா முகப்பொருட்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. முகத்தை வந்து நீங்கள் முதுமையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் நீங்கள் தடுத்து கொள்ளலாம். ஸோ அது வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களை எல்லாம் போக்கி இளமையான தோற்றத்தை உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தீக்காயங்கள், வீக்கங்கள் இருக்குது அப்படின்னாலுமே அந்த இடத்துல வெந்தய பொடியை நீங்கள் பூசும் போது விரைவான நிவாரணம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. அப்போது ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ கூந்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் வெந்தயம் வந்து ஒரு தலை சிறந்த மருந்தாக இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு. இப்போ பொடுகு தொல்லை இருக்குன்னு வச்சிங்களேன், வெந்தயத்தை வந்து நீங்கள் அரைத்து தலையில் தேய்த்து குளிப்பதன் மூலமாக அந்த பொடுகு தொல்லை முழுவதுமாக உங்களுக்கு நீங்கும். முடி உதிர்தல் இருக்குது அப்படின்னா அதையுமே வெந்தயம் சரி பண்ணிடும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் நிக்கோட்டினிக் அமிலம் உங்களுடைய முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை வலுப்படுத்தி முடி வளர்ச்சியை உங்களுக்கு வந்து தூண்டுது. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா முடியினுடைய வேர்க்கால் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இளநரை, பித்தநரை, முடி கொட்டுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இளநரையை கட்டுப்படுத்துறது கூட, கூந்தலுக்கு வந்து பளபளப்பை கொடுக்கறது கூட வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ மின்னக்கூடிய உங்களுக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை வெந்தயம் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.